பல வருஷமாக பெட்டிக்குள்ளே பாதுகாக்கப்பட்டிருந்த சேலை எல்லாத்தையும் தூசி தட்டி உமன்ஸ் டே சிறப்பிக்கும் விதமாக ஒரு பஞ்சு மிட்டாய் சேலையை தான் எடுத்து வச்சேன். கல்யாணப்போ அம்மா வாங்கி கொடுத்தது, இன்னும் பில்லை கூட பாதி சேலை கிழிக்கலை. சரி, இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக நான் பன்னீர் பட்டர் மசாலாலாம் பண்ணி ஃப்ரெண்டு கொடுத்து அசத்துவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னடா அது தக்காளி சட்னி மாதிரியே வருது அப்படின்னு சரி கிண்டுனா கரெக்டாக வந்துடும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது என்னமோ புளிக்குழம்புல பன்னீர் மசாலா பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. சரி நம்ம போய் சேலையை கெட்டுவோன்னு பார்த்தா ஹூ இஸ் திஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மங்கேராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் ஸ்ட்ராங், எதையும் தாங்கும் இதயம். ஸோ எல்லாருக்கும் என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள். நல்லா பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பிடிச்சதை பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. அண்ட் பாய்ஸ் மேக் யுவர் உமன் ஸ்பெஷல். அப்புறம் எங்கள் வீட்டை கட்டி காப்பாற்றுறதுக்கும் 3 வேளை 365 நாள் என்ன சமைக்கணும் நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறதுக்கே எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு நானே போயிட்டு ஒரு சட்டை எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சோலோ டேட்டாக நான் மட்டும் போய் சாப்பிட போகலான்னு சாம்பார் மட்டும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சைட் டிஷ்க்கு தோசையை வாங்கிட்டு குழப்பி அடி ஆண்டவான்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு நைட்டியை போட்டுட்டு கொண்டே போட்ட பிறகு தான் நான் பெண்ணாகவே உணர்ந்தேன்.